குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சந்திரிகா. 18 வயதான இவர் பலன்பூரில் உள்ள விடுதியில் தங்கி நீட் தேர்வுக்கு படித்து வந்திருக்கிறார். சமீபத்தில் நடந்த தேர்வில் 478 மார்க் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார். பொது அல்லது மகப்பேறு மருத்துவராக வேண்டும் என்பதுதான் சந்திரிகாவின் சிறுவயது கனவு. நீட் தேர்வில் அவர் எடுத்திருந்த மதிப்பெண்ணுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கிறது. தனது லட்சியம் நிறைவேறப் போகிறது என சந்திரிகா காத்திருந்த நேரத்தில்தான் ஜூன் மாதம் 25ஆம் தேதி திடீர் என அவர் தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொண்டதாக அவரது பெற்றோர் உற்றார் உறவினர்களுக்கு தகவல் கூறியிருக்கிறார்கள். அவசரமாக சந்திரிகாவின் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. மகள் தற்கொலை செய்து கொண்டதால் இதை யாரும் வெளியே சொல்லி குடும்ப கௌரவத்தை கெடுக்க வேண்டாம் என சந்திரிகாவின் தந்தை செந்தாவும் மாமா சிவராமும் ஊர்க்காரர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் சந்திரிகாவை நேரில் அழைத்து வந்து ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாக்கல் செய்தவர் ஹரீஷ். அந்த மனு தொடர்பாக நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடவே போலீசார் சந்திரிகா தற்கொலை செய்து கொண்டதாக நீதிபதியிடம் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நடந்த விசாரணையில்தான் சந்திரிகா தற்கொலை செய்யவில்லை, கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி உண்மை தெரிய வந்திருக்கிறது. மனு தாக்கல் செய்த ஹரீஷ் வேறு யாரும் இல்லை, சந்திரிகாவின் காதலன். இருவரும் பல வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் எப்படியோ சந்திரிகாவின் குடும்பத்துக்கு தெரிந்திருக்கிறது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சந்திரிகாவின் குடும்பத்தில் அவரின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இதற்கு தான் பெண் பிள்ளையை படிக்க வெளியே அனுப்பக்கூடாது என சந்திரிகாவின் மாமா சிவராம் கொந்தளித்திருக்கிறார். இதனால் நீட் தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்த சந்திரிகாவை கிராமத்துக்கு அழைத்துச் சென்று வீட்டுக்குள் சிறை வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய நிலைமையை இன்ஸ்டா மெசேஜ் மூலம் காதலனுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் சந்திரிகா. இந்த விஷயம் தெரிந்ததும் ஹரீஷ் இரவோடு இரவாக வீடு புகுந்து காதலியை அழைத்து கொண்டு ராஜஸ்தானுக்கு சென்றிருக்கிறார். நீண்ட தேடு வேட்டைக்கு பிறகு சந்திரிகாவின் குடும்பம் அவரை தேடி கண்டுபிடித்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கவே ஜூன் 12ஆம் தேதி ஹரீஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சந்திரிகாவை வீட்டுக்கு அழைத்து வந்த செந்தா அவரிடம் இருந்து செல்போனை பறித்திருக்கிறார். இந்த சூழலில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான அழைப்பு வந்திருக்கிறது. படிக்கச் சென்றால் மீண்டும் காதலனோடு சென்று விடுவாரோ என்ற அச்சம் செந்தாவுக்குள் எழுந்திருக்கிறது. தான் சுயமாக சம்பாதித்து படித்துக் கொள்வதாக சந்திரிகா தந்தையிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. காதலனோடு ஓடிச் சென்று குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைத்ததாக அவர் மீது கொலை வெறியில் இருந்திருக்கிறார். அத்தோடு சந்திரிகா சில நாட்களிலேயே மனம் மாறிவிடுவார் என குடும்பத்தினர் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் தனது முடிவில் உறுதியோடு இருந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த செந்தா சிவராமனோடு சேர்ந்து மகளை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு சந்திரிகாவுக்கு தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிக்க கொடுத்திருக்கிறார்கள். அவர் சிறிது நேரத்திலேயே தூங்கியதும் துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து செந்தாவும் சிவராமும் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். பிறகு தூக்கில் தொங்கியது போல செட்டப் செய்துவிட்டு ஊர்க்காரர்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். சிறையில் இருந்து வெளியே வந்த காதலன் ஹரீஷ் சந்திரிகாவை தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார். ஆனால் முடியவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ஹரீஷ் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதன் பிறகுதான் சந்திரிகா கொல்லப்பட்டிருப்பது அம்பலமானது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்திரிகாவின் தந்தை செந்தா, மாமா சிவராமை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.